ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு இருக்கக்கூடிய ஃபேக்டரி பக்கம் இருக்கக்கூடிய அரவங்காடு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துல நம்ம நின்றுக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமிக்க ரயில்வே ஸ்டேஷன். அது எப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வெடிமருந்து பொருட்கள் முதற்கொண்டு அனைத்து விதமான பொருட்களையும் கொண்டு செல்வதற்கு தகுந்தபடியான பாதையாக இந்த பாதை அமைஞ்சிருக்குது. அப்படி பார்க்கும்போது பழமையான ஒரு டாய் ட்ரெயின் இது அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. நம்ம ஒரு 3 months பிஃபோரா 2 months பிஃபோரா புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 கம்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 கம்பார்ட்மெண்ட்ஸில் லிமிட்டட் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா இந்த வெதர் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த இயற்கை காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதுவிதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு இதமான சூழலை மனசில் ஏற்படுத்தும். நண்பர்களோட ஃபேமிலியோட வரும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ட்ரெயின் இப்போ கொஞ்ச நேரத்தில் இது கிளம்ப போகுது. ஆக்சுவலாக நாங்கள் அது அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதில் தான் நாங்கள் வரப்போகிறோம். அதை நம்ம சேனலில் நம்ம முடிஞ்சால் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரெயின் இல்லை சம்திங் சவுண்டு அது காற்றுல நமக்கு வேற மாதிரி கேட்குது. ஆக்சுவலாக இது ஒன் வே. இருந்தாலும் பட் இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. அப்படியே பாருங்க. ரைட் சைடு இப்போ நம்ம 2 ட்ரெயின்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இப்போ போகிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் இப்போ கிளம்ப போகுது. அந்த ட்ரெயின் இப்போ குன்னூர் போக போகுது. அதாவது மேட்டுப்பாளையம் போய் ரீச் ஆக போகுது. இது ஊட்டி போய் சேரப்போகுது. இப்போ கேட் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். பாய். காத்தடி தெரியுதா? அதான் முடிஞ்சிருச்சு. நீ போகாதுன்னு தான் நல்லா தான் இருப்பாங்க.
நீ காலில் வச்சுறாங்க விளங்குச்சு. நவீன ஏதோ திருப்பத்தூர் போயிட்ட நல்லபடியாக தொடர்பில் இரு. அடுத்தது ஏசி போ. நம்ம தம்பி நம்ம கூட தான் இருப்பா. அப்படி அவர் எங்கேயும் போகாம விடாது. சரி நவீனா, 5 வருஷம் சரி நீ காரைக்குடி போ. நீ கிருஷ்ணகிரி பக்கமோ இல்லை தருமபுரி பக்கமோ வந்துடாத. நீ தெரியலன்னு சொல்லு. தயா, இப்போ நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் அது சொல்லு. நீ எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும்னு சொல்லு. ம், எங்க இருக்கு? ஓகே. ரோசா பண்ணங்கிட்ட சொன்னால் தெரியாதா? எங்கெங்கே போகணும் வரணுன்றதெல்லாம் தெரியாதா அக்சஸ் பண்ணுறதுக்கு? எப்பா இன்னொரு கேவுப்பா. ஏய் என்ன நீ உட்காந்துக்கிற? ஏயா நான் ஒன்றே விட மாட்டேன். எல்லாம் என்ன அதெல்லாம் கேட்டோம். இந்த டைம் இப்போ மிஸ் ஆகுதில்ல. ஆக்சுவலாக இது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருவோம். Get the opportunity available. The opportunity available. Yeah, banana smell.